வெல்கம் டு ஜிஆர்எஸ் சேவிங்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸ் வர்ணமங்களோட மந்த்லி ஸ்கீம் அதை பற்றி தாங்க ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எல்லோரும் போத்தீஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த ஸ்கீமுடைய ஃபுல் ட்ரூத் என்ன அப்படின்றது தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஸ்கீமுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அடுத்த வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ற எல்லா கேள்விக்கான விடையும் இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ற ஒரு புரிதல் வரும். இந்த ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஈஸியாக இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் கோல்டை சேவிங்ஸ் பண்ணிடலாம். சேஃப் அண்ட் ட்ரஸ்டட் பிராண்டுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிராண்ட்ஸில் போத்தீஸ் வர்ணமஹாலும் ஒன்று. கம்பேரிட்டிவ்லி வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதர் பிராண்டு, அதாவது பெரிய பெரிய பிராண்ட் அதர் பிராண்ட்ஸோடு கம்பேர் பண்ணும்பொழுது 2 to 3% கம்மியாக தான் இருக்குது. ஓவராலாக இவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரலாம். அங்கே விட இங்கே 2 to 3% கம்மியாக இருக்கும். அந்த 2 to 3% அப்படின்றதே அமௌண்ட்டாக பார்த்தா மேஜராக டிஃப்ரென்ஸ் வரும். இது இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஸ்கீம் தொடங்குறீங்கிறீங்க அப்படின்னா என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அதாவது பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் ஒரு பேமெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஸ்கீமில் உங்களுக்குடைய எலிஜிபிலிட்டியிலேருந்து எவ்வளோ லெஸ் ஆகும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கீமை நீங்கள் போடும் பொழுது ஸ்டோர்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனி அதர் ஆஃபர்ஸ் எல்லாம் ஏதாவது அவைலபிள் இருக்கா, ஸ்கீம் முடிக்கும் பொழுது ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்தால் இதோட சேர்த்து கிளைம் பண்ணிக்கலாமா அப்படின்றதெல்லாம் 1க்கு 2 வாட்டி கேட்டு போடுங்க. பிக்கஸ்ட் பிளானில் போடும் பொழுது பிரச்சனை இல்லை, ட்ரஸ்டபுளாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஷாப்ஸில் நீங்கள் போய் போடுறீங்க அப்படின்னா போடும் பொழுது ஒன்று சொல்லிவிட்டு அந்த ஸ்கீமை நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது இன்னொன்று மாற்றி பேசலாம். அதனால் நீங்கள் 1க்கு 2 வாட்டி கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிங்க்கு பிளான் பண்ணக்கூடியவங்க, கோல்டு ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபெஸ்டிவல் ஷாப்பர்ஸ்க்கெல்லாம் ஸ்கீம் மூலியமாக எடுத்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம் முடியும் பொழுது எடுத்திங்கன்னா என்ன மாதிரி பெனிஃபிட்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஸ்கீம் போடுங்க. அதுவும் இல்லாமல் டிசிப்ளினாக நான் சேவிங்ஸ் பண்ணணும், கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு போய் ட்ரஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் எப்போவுமே ஜுவல்லரி ஸ்கீமை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது அந்த டைமிங்கில் ஏதாவது ஆஃபர் இருக்கா, அக்ஷய் த்ரீதியும் தமிழ் நியூ இயரும் ஒரே ஆஃபர் கிளைம் பண்ணிக்கலாம். தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் போடுவாங்க, பொங்கல் ப்ளஸ் இங்கிலீஷ் நியூ இயர் ஒன்றா வரும். ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்கீமில் சேர்ந்துருக்க வெயிட்டை விட எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு அந்த ஸ்கீமுடைய ஆஃபர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு மட்டும் இந்த ஃபெஸ்டிவல் டைம் வரக்கூடிய ஆஃபரை சேர்த்து கிளைம் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டபுள் ஆடட் அட்வான்டேஜஸாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். போத்தீஸ் வர்ணமஹாலுடைய நியூ ஸ்வர்ண சுபிக்ஷம் அப்படின்ற மந்த்லி ஸ்கீம் பற்றி தாங்க இந்த வீடியோ. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கீமில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க, லேட்டராக நீங்கள் ஜுவல்ஸை பெனிஃபிட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி, பிளாட்டினம் ஜுவல்லரி, சில்வர் ஆர்டிகல்ஸ், அதாவது சில்வர் பூஜை பொருட்கள், சில்வர் ஜுவல்லரி அப்படின்றது கோல்டு அஃபோர்ட் பண்ண முடியாது, சில்வர் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கவரிங் எல்லாம் வாங்கினீங்கன்னா ரீசேல் வேல்யூ கிடையாது. அதனால் சில்வர் ஜுவல்லரியாவது பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சில்வர் ஜுவல்லரி எப்படியெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கடையிலேயே சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் இன்னொரு வீடியோவில் முடிஞ்சால் உங்களுக்கு டீட்டெயிலாக அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். சில்வர் ஜுவல்லரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் திருப்பி அவங்க கொடுத்து பாக்ஸ்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு கிளாத், காட்டன் கிளாத், ஒயிட் கிளாத் போட்டு உங்களுடைய ஸ்வெட்டெல்லாம் ஈஸியாக ஒய்ப் பண்ணி நீங்கள் செக்யூராக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லாவே டியூரபிலிட்டி வரும். சேஃப் அண்ட் செக்யூருங்க. வெளியில் போட்டு போகும்பொழுது கோல்டு போட்டு போனால் பயமாக இருக்கும். சம்டைம்ஸ் லேடிஸ் மட்டும் போய் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும், ஜென்ஸ் இல்லாமல். அப்போல்லாம் இந்த சில்வர் ஜுவல்லரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாத நினைக்கிறவங்களும் சில்வர் ஜுவல்லரி டீசெண்டாக போட்டு போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களும் சில்வர் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஜுவல்லரி கூட இந்த ஸ்கீமில் பெனிஃபிட்டோடு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் போயிட்டு ஸ்கீம் போடுற
போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்னதையும் தாண்டி நீங்கள் நேரில் போயிட்டு 1க்கு 2 வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது இன்றைக்கி நாளைக்கு முடியக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா இது 1 இயருக்கு நீங்கள் வந்து ஸ்கீம் போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அகெயின் யூ செக் இன் ஸ்டோர்ஸ் ஆர் ஷாப்ஸ். இல்லைன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கஸ்டமர் கேருக்கும் கால் பண்ணி 1 டைம் கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க தாராளமாக. இப்போ வந்து இந்த ஸ்கீம் என்ன பார்த்தீங்கன்னா வெயிட் பேஸ்டு ஸ்கீமு. இந்த ஸ்கீம் வந்து 11 மந்த்ஸில் வந்து ஸ்கீம் வந்து மெச்சூரிட்டி ஆகும். 1 இயர் கழித்து நீங்கள் ஸ்கீமில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது 11 மந்த் பேமெண்ட் பண்ணிவிட்டு 11th மந்த்தே எடுக்க முடியாது, 12th மந்த்து தான் எடுக்கணும். இப்போ ஜிஆர்டிலலாம் பார்த்தீங்கன்னா 10th மந்த்து 11th மந்த்லேயே ஃபுல் பெனிஃபிட், அதாவது விஏ 18% இருக்கும், இல்லாமல் எடுத்துக்கலாம். 10th மந்த்தே இன்றைக்கி 10th மந்த்தே நான் பேமெண்ட் பண்ணிட்டு நான் இன்றைக்கே கூட ஃபுல் பெனிஃபிட்டோடு எடுத்துக்கலாம். ஆனால் போத்தீஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஓனிங் யுவர் ஃபேவரட் ஜுவல்லரி இஸ் நவ் ஈஸியர். ஓகே, மந்த்லி ஸ்கீம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜுவல்லரி எடுக்கக்கூடிய அந்த இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேரியஸ் ஸ்லாப் வந்து 1000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்கீமு. இதில் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 100s போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா ஜிஆர்டிலலாம் வந்து 1000, அதோட 2000, அதோட 3000 அந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் 1000 தான் போட முடியும். பட் போத்தீஸில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 1000 போடணும்னு நினைக்கிறவங்க 500 ஆட் பண்ணி போடுங்க. 1500 அதுக்கேற்ற மாதிரி கிராம் ஆட் ஆகும். இந்த ஒரு பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் இருக்குது. இதுவும் இல்லாமல் ஸ்கீம் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ஜுவல்லரி. கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து 18% இருக்கும். வேல்யூ அடிஷன் இல்லாமல் எடுத்துக்கலாம். கோல்டு காயின் ஆல்சோ இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் மந்த்லி ஸ்கீமாக பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து டிஜிகோல்டு போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா வெயிட் வரும். வேல்யூ அடிஷன் 2% லெஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோ வி ஆஃபர் போடும்பொழுது நீங்கள் போயிட்டு ஃபுல் பெனிஃபிட்டோடு க்ளோஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். டைமண்ட் ஜுவல்லரியில் வந்து 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. அதாவது எம்ஆர்பி ப்ராடக்ட்ஸ் அண்ட் நான் எம்ஆர்பி ப்ராடக்ட்ஸ். அதுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்டோடலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் எம்ஆர்பி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ அடிஷன்லேருந்து 18% இருக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மேக்கிங் சார்ஜ்லேருந்து 30% டிஸ்கவுண்ட்டு. அப்புறம் பர் கேரட்டுக்கு 15% இருக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எம்ஆர்பி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது எம்ஆர்பி ப்ராடக்ட், அது ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. அதை வந்து அப்படியே வந்து பீஸ் ரேட்டில் எடுக்கணும். அந்த ரேட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து 15% ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்கட் டைமண்ட் வந்து நோ விஏ அப் டு 18% இருக்கும் கொடுப்பாங்க. மேக்கிங் சார்ஜில் 30% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் எம்சியில் 30% அப்புறம் வந்து பர் கேரட்டுக்கு 20% கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அன்கட் டைமண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ரி, போல்கி, பிளாக் டைமண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டகரிஸில் வரும். டைமண்டுக்கும் அன்கட் டைமண்டுக்கும் மேஜராக டிஃப்ரென்ஸ் கிடையாது. குவாலிட்டி வைஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். என்னால் வந்து ஹைலி ரேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது டைமண்டுக்கு, ஓரளவுக்கு தான் என்னால் பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் அன்கட் டைமண்ட் சூஸ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு ரேட் செலவானாலும் பரவாயில்ல, நான் டைமண்டே தான் போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டைமண்ட் ஜுவல்லரியை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரூபி அண்ட் எமரால்டுக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. வேல்யூ அடிஷன்லேருந்து 18% இருக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. மேக்கிங் சார்ஜ்லேருந்து 15%. அப்புறம் வந்து பர் கேரட்டுக்கு டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க ரூபி அண்ட் எமரால்டுக்கு. பிளாட்டினம் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா நோ விஏ அப் டு 18% கொடுத்துருக்காங்க. மேக்கிங் சார்ஜ்லேருந்து 30% டிஸ்கவுண்ட்டு. பர் கேரட்டுக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சில்வர் ஆர்டிக்கல், அதாவது பூஜை பொருட்கள். சில்வர்லேயும் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் சில்வர் ரெகுலர் டைப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆன்டிக் டைப்பு. இதில் வந்து சில்வர் ப்ராடக்ட்ஸ்க்கு நோ விஏ அப் டு 18% கொடுத்துருக்காங்க. சில்வர் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 18% இருக்கும். 50 பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. மேக்கிங் சார்ஜில் 50 பெனிஃபிட். அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய சில்வர் பொருள் 8% வேல்யூ அடிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% ஸ்கீமில் லெஸ் ஆகும். 4% நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்கிங் சார்ஜு உங்களுக்கு வந்து ஒரு 500 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50%, அதாவது 250 கிட்ட ஸ்கீமில் லெஸ் ஆகும். 250 கிட்ட நீங்கள் பேமெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் சில்வர் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து ஃப்ளாட்டாக 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய சில்வர் ஜுவல்லரி ஒரு 20,000 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் சில்வர் காயின்ஸ் அண்ட் சில்வர் பார்
எல்லாமே வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். போத்தீஸில் பார்த்தீங்கன்னா டிஜி சில்வரும் இருக்குது. டெய்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணும்பொழுது வெயிட்டாக ஆட் ஆகிடும். அந்த வெயிட்டுக்கு ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 7% பெனிஃபிட், செகண்ட் 75 டேஸ்க்கு 5% பெனிஃபிட், தேர்ட் 75 டேஸ்க்கு 3% பெனிஃபிட், ஃபோர்த்து 75 டேஸ்க்கு 1% பெனிஃபிட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் காயின் இல்லை பாரா தான் எடுக்க போகிறீங்க சில்வர்லேயும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கீம் போட்டுருங்க. பெனிஃபிட் வெயிட்டோடு நீங்கள் ஸ்கீம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி அந்த பெனிஃபிட் வெயிட்டையும் ஏர்ன் பண்ணி நீங்கள் காயின் அண்ட் பாரை நீங்கள் அதுக்கு ₹1 ₹2 மேக்கிங் சார்ஜுன்னு பார்த்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இதுவும் உங்களுக்கு பெனிஃபிட் தான். நீங்கள் கோல்டு வெயிட்டுக்கு உங்களுக்கு ரேட் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து சில்வராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். நீங்கள் சில்வர் பாரை தான் காயினை தான் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா டீசெண்டாக ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து போயிட்டு டிஜி கோல்டில் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் இதில் கோல்டுக்குன்னு நீங்கள் ஸ்கீம் போடும்பொழுது அதில் நீங்கள் கோல்டு வாங்கினாலும் பெனிஃபிட்டு, டைமண்ட் வாங்கினாலும் பெனிஃபிட்டு தான். பட் ஆனால் சில்வர் வாங்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனங்க. ஏன்னா வந்து சில்வர் ரேட்டுக்கு வர வச்சா பரவாயில்ல. இப்போவே நீங்களே பார்த்தீங்க சில்வர் அப்படின்றது வந்து இண்டஸ்ட்ரியல் மெட்டலுங்க. அது நீங்களே பார்த்தீங்க கிட்டத்தட்ட 400 கிட்ட கிராமுக்கு போயிடுச்சு. சடனாக அடி வாங்கி 180 கிட்ட வந்துடுச்சு. இப்போ திருப்பி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ரேட் குறைஞ்சி நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு ஒரு கிராமே 500 600 போயிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த 1 இயருக்கான நீங்கள் உழைப்பு போட்டதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா தெரியாமல் தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி ஆகிடும். அதுக்காக யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதே நீங்கள் வந்து கோல்டு காயின் தான் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கோ டு டிஜி கோல்டு. சில்வர் காயின் வாங்க போகிறீங்கன்னா ப்ளீஸ் கோ டு டிஜி சில்வர். அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் வந்து மந்த்லி ஸ்கீமில் சேரணும். இதுதான் வந்து என்னுடைய ஒரு அட்வைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து மந்த்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணும் பொழுது ஒரு மந்த் நீங்கள் விட்டு போயிடுச்சுன்னா அதுலேருந்து விஏ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். அந்த ஸ்லாப் என்ன அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் எதுலையாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி போக மீதம் இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷாக கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து காயின்ஸோ இல்லை பாராவோ தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 100 rupees 200 rupees இருந்தாலும் 1/2 கிராம் சில்வர் காயின் இல்லை 1 கிராம் சில்வர் காயின் அந்த மாதிரி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கேஷாக ரிஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஜிஎஸ்டி அண்ட் எனி அதர் டேக்ஸஸ் வந்து கவர்மெண்ட் சைடுலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் தான் அதை பேமெண்ட் பண்ணணும் முழுக்க. அப் டு 5 months இருக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கீம் நீங்கள் 4வது மாதமோ 5வது மாதமோ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் வராது. 6th month கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரும். எக்ஸஸ் வெயிட்டுக்கு ஃபுல் வேல்யூ அடிஷனும் ஜிஎஸ்டியும் கஸ்டமர் தான் பேமெண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து சிட்டு வெயிட் போக எக்ஸஸ் விஏக்கு சிட்டு வெயிட்டுக்கு எக்ஸ்ட்ரா விஏ எடுத்திங்கன்னா கஸ்டமர் தான் பேமெண்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 20% இருக்கிற ஸ்டட் ஒன்று பார்க்குறீங்க. நீங்கள் வந்து சிட்டில் பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் தான் எலிஜிபிள். எக்ஸ்ட்ரா இருக்கிற 2% நீங்கள் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிட்டு வெயிட் இருக்கும். நம்மளுடைய வீடியோவில் சிட்டு வெயிட்டருடைய எக்ஸ்ட்ரா விஏ எடுத்தால் எப்படி கேல்குலேஷன் பண்ணணும், சிட்டு வெயிட்டை விட கம்மியாக வெயிட் எடுத்தால் எப்படி கால்குலேஷன் பண்ணணும், சிட்டு வெயிட்டுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டும் எடுத்துகிட்டு ரெண்டுத்துக்கும் எக்ஸ்ட்ரா விஏ பேமெண்ட் பண்ணால் எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு ஜுவல்லரி பர்ச்சேசிங் கூடிய கால்குலேஷன்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் என்னோடய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஃபுல்லாக புரிஞ்சிடும். டிஜி கோல்டு பற்றியும் நான் போட்டிருக்கேன். ஜிஆர்டியோடைய இன்ஸ்டா கோல்டும் போட்டிருக்கேன். போத்தீஸோடைய டிஜி கோல்டும் போட்டிருக்கேன். தங்கமயில் அந்த மாதிரி ஒரு 4-5 ஷாப்போடைய டிஜி கோல்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் இருக்கும்பொழுது போய் அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். மிடில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துடலாம் வாங்க. இப்போ 6th மந்தில் நீங்கள் ஒரு ஸ்கீமை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பெனிஃபிட் வரும். 7th மந்தில் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 60 பெனிஃபிட் வரும். 8th மந்தில் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 70 பெனிஃபிட். 9th மந்தில் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 80 பெனிஃபிட். 10th மந்தில் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 90 பெனிஃபிட். 11th மந்த் முடிஞ்சு மெச்சூரிட்டி டேட் முடிஞ்ச பிறகு க்ளோஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 100% பெனிஃபிட் வரும். இதுதான் இந்த ஸ்கீமோடைய முழு விவரமும். நம்ம சேனலில் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.
பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோவில் வந்து உடனுக்குடன் வரும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஜுவல்லரி ஷாப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கீமோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் வேணும், இல்லை கால்குலேஷன்ஸ் பற்றி வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.